Hi everyone. So this is Sumilda. So in the video la நம்ம பார்க்க போற topic that is sorting. Okay. So எப்படி வந்து searching வந்து நம்மளோட data structureல ஒரு important role அதே போல sortingம் ஒரு important role தான். Because ஒரு data management எடுத்துட்டோம்னா நம்மளோட data எல்லாமே sort ஆகி இருந்துச்சு அப்படின்னா we can easily எந்த ஆப்ரேஷன்னாலும் வந்து நம்மளால ஈஸியாக வந்து அதை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சிங்காக இருக்கலாம், ரிட்ரைவ் பண்ணலாம், we can easily analyze. இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு சார்ட் பண்ணி வச்சிருந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணோம், நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எந்த ஆப்ரேஷன்ஸ்னாலுமே. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட்ல நம்மளுக்கு வந்து சார்ட்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் தான். ஓகே. ஸோ அப்போ வந்து சார்ட்டிங் கீழே நம்மளுக்கு வந்து நிறைய அல்கோரிதம்ஸ் இருக்குது. ஸோ அந்த அல்கோரிதம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்மளோட கிவன் டேட்டாவை நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம வந்து பபிள் சார்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து நம்மளோட அரே ஆஃப் லிஸ்ட் ஆஃப் வந்து எலமெண்ட்ஸ் இருக்குதோ, ஸோ அந்த எலமெண்ட்டை நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து சார்ட் பண்ணி நம்ம வந்து ரிசல்ட் எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு வந்து இந்த ஏங்கிற அரேலேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, 12, 15, 21, 23 and 8. ஓகேவா? ஸோ பபிள் சார்ட்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருது, தட் இஸ் அட்ஜசன்ட் எலமெண்ட். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு அட்ஜசன்ட் எலமெண்ட் கூட என்ன பண்ணணும், கம்பேரிசன் பண்ணணும். அதோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அண்ட் செகண்ட் எலமெண்ட், ஃபர்ஸ்ட் கூட நம்ம செகண்ட் கம்பேர் பண்ணும்போது, ஓகேவா? ஸோ ஏ ஆஃப் ஐ இஸ் கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஐ பிளஸ் ஒன்னா இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் நான் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் எலமெண்ட் தான் எனக்கு வந்து மினிமம் வேல்யூவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்வாப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அகெயின் திரும்ப என்ன பண்ணும், செகண்ட் எலமெண்ட் கூட தேர்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணணும், அகெயின் தேர்ட் கூட ஃபோர்த் அப் டு த லாஸ்ட் ஒன். ஸோ நம்மளோட ஸ்டார்டிங் வந்து நம்மளோட 0th எலமெண்ட்ல இருந்து நம்ம வந்து கம்பேரிசன் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அது வரைக்கும் என்னன்னா நம்மளோட n-1 எலமெண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணணும். ஸோ எய்தர் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் எது வந்து மினிமம் நம்ம செக் பண்றோம். ஸோ செகண்ட் எலமெண்ட் மினிமம் வந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா அந்த ஆர்டர்ல தான் சார்ட்டட் ஆர்டர்ல தான் இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ அதை அப்படி நம்ம வந்து எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 12 நம்ம என்ன பண்றோம் 15 கம்பேர் பண்ணும்போது ஸோ நோ சேஞ்ச். ஸோ 15 தான் உனக்கு வந்து மேக்ஸிமம். ஸோ அப்போ வந்து அதை நம்ம சேஞ்ச் ஸ்வாப் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் 15 21 கூட கம்பேர் பண்றோம், அகெயின் 15 தான் ஸ்மால், ஸோ நோ ப்ராப்ளம். அகெயின் 21 23 கூட கம்பேர் பண்றோம், ஸோ அகெயின் 21 தான் ஸ்மால், ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ 23 நம்ம 18 கூட 8 கூட கம்பேர் பண்ணும்போது 8 தான் ஸ்மால் வேல்யூ, ஸோ என்ன பண்ணும் ஸ்வாப் பண்ணணும், 8 23. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுது, என்னோட ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்குது, அவுட்புட் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்னுமே நம்மளுக்கு வந்து சார்ட் ஆகலை, அப்படிதானே? சார்ட் ஆகல. அப்ப என்ன பண்ணும், இன்னும் நெக்ஸ்ட் இதே இதை நம்ம வந்து இதே இட்ரேஷன் நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். ஓகே. சோ இந்த இட்ரேஷன் எத்தனை டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து பாஸ் நம்ம சொல்லுவோம். அப்போ எத்தனை வந்து பாஸ் நம்மளுக்கு வந்து பண்ணணும், ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் இதுல நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் நமக்கு இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைச்சிருக்கு. சோ அப் டு நம்மளுக்கு வந்து எத்தனை டைம்ஸ் வந்து நம்ம வந்து பாஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ பேஸ்ட் ஆன் அவர் கிவன் டேட்டா தான். ஓகேவா? நம்ம என்ன டேட்டா இருக்குதோ அந்த டேட்டாவை வந்து எந்த ஆர்டர்ல இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். இப்போ இங்க பாருங்க, இந்த லாஸ்ட் எலமெண்ட் 8 வந்து எனக்கு இருக்கையிலே ஸ்மால் எலமெண்ட். ஸோ 8 தான் என்ன பண்ணணும், என்னோட ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்து மூவ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு டைமும் எனக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு பாஸ் நடக்கும் போது எனக்கு என்ன ஆகும், 8 வந்து இங்க வரும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா n- ஒரு மேக்சிமம் நம்ம பார்த்தோம், ஒரு அப்ராக்சிமேட்டா n-1 பாசஸ் வந்து கண்டிப்பா இதுல நடக்கும். ஓகேவா? ஸோ n-1 பாசஸ். ஓகே. ஸோ இப்போ ஆவரேஜா நம்ம பார்த்தோம்னா இது வந்து நம்மளுக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து n-1 பாசஸ் சொல்லலாம். இதே ஆவரேஜா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா n/2 பாசஸ் வந்து நம்ம வந்து இருக்கலாம். ஓகே. ஆவரேஜ் பெஸ்ட் கேஸ்ங்கிறது நம்மளுக்கு என்னது, ஃபர்ஸ்ட் ஸ்வாப்லயே உனக்கு நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சார்ட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் அ பெஸ்ட் கேஸ். ஓகேவா? சோ அப்ப இதுல நம்மளுக்கு மேக்ஸிமம் ஏன்னா நம்மளுக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர் தான் இருந்ததுனால நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து n-1 பாசஸ் வந்து கண்டிப்பா இருக்கிற சான்ஸ் அதிகம். ஓகே. சோ இப்போ நெக்ஸ்ட் இட்ரேஷன்ல நம்ம செக் பண்றோம், அகெயின் 12 என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல தான் கம்பேர் பண்றோம், 12 15 கூட கம்பேர் பண்றோம். சோ 12 தான் மினிமம். அகெயின் சோ 21 கூட கம்பேர் பண்றோம், சோ அகெயின் 15 தான் மினிமம். சோ இங்க சோ 8 தென் 21 ஸ்வாப் பண்ணிரும், ஏன்னா 8 தான் வந்து ஸ்மால் எலமெண்ட். ஸோ அகெயின் 21 நம்ம 23 கூட கம்பேர் பண்ணும்போது 21 தான் மினிமம், ஸோ நோ ப்ராப்ளம்.
ஸோ இது வந்து செகண்ட் இட்ரேஷன். ஓகே, ஸோ அகைன் நம்மளுக்கு வந்து இன்னும் சார்ட் ஆகல. ஸோ தேர்ட் இட்ரேஷன், இப்போ 12 15 கூட கம்பேர் பண்றோம். ஸோ நோ சேஞ்சஸ். அகைன் 15 நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ 8 and 15, ஏன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் எலமெண்ட், இந்த எலமெண்ட் தான் வந்து ஸ்மால் வேல்யூ, ஸோ ஸ்வாப் பண்றோம். ஓகே, தென் 15 நம்ம வந்து 21 கூட கம்பேர் பண்ணும் போதும் ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ 21 அகைன் 21 23ங்கும் போது 23. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து தேர்ட் இட்ரேஷன். ஸோ இப்போவும் நம்மளுக்கு வந்து சார்ட் ஆகல. ஸோ அகைன் ஃபோர்த் இட்ரேஷன். ஸோ 12 8 கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸோ 8 தான் நம்மளுக்கு வந்து ஸ்மால் வேல்யூ 8. ஸோ 12 நம்ம ஸ்வாப் பண்ணிடுறோம். அகைன் 12 கூட 15. ஸோ 15 தான் பிக் ஒன். அதே போல 21 தென் 23. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எல்லா எலமெண்ட்மே நம்மளுக்கு வந்து சார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா n-1 ப்ராசஸ் நம்ம பண்ணியிருக்கோம் டோட்டலா. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிற நம்மளோட கிவன் எலமெண்ட் வந்து எப்படி இருக்குது டிசைனிங் ஆர்டர். அதாவது என்னோட லாஸ்ட் எலமெண்ட் பார்த்தோம்னா அதுதான் எனக்கு வந்து ஸ்மால் எலமெண்ட். ஸோ அதுதான் நம்மளுக்கு என்ன வரணும், ஃபர்ஸ்ட் எலமெண்டா வரணும். ஸோ எனக்கு வந்து கண்டிப்பா இத்தனை பாஸ் வந்து நான் வந்து கிராஸ் பண்ணா மட்டும் தான் எனக்கு என்ன பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் எலமெண்ட்டை நான் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்க்கு நான் கொண்டு வர முடியும். ஓகேவா? சோ இது பபிள் சார்ட்ல இது ஒரு டிராபேக். ஒருவேளை நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து n-1 ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா? சோ பேஸ்ட் ஆன் நம்மளோட கொடுத்திருக்கிற நம்மளோட டேட்டாவை பொறுத்து ஒருவேளை நம்மளுக்கு வந்து ஆவரேஜா நம்ம பார்க்கலாம். ஆவரேஜா பார்க்கும்போது n/2 வந்து ப்ராசஸ் இருக்கலாம். ஓகேவா?